கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மத்தேயு 14 அதிகாரம் 36 வசனம். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட அனைவரும் சொஸ்தமானார்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு விசுவாசம் என்பதே. ஆண்டவர் இயேசு தம்முடைய சீசர்களுக்கு நீங்கள் படகில் ஏறி அக்கரைக்கு போங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவரோ அவர்களுடன் படகில் ஏறவில்லை. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். ஆனால் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனேசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தியை அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இயேசுவுடனே கூடவே இருந்தாலும் சீசர்களுக்கு அவருடைய வல்லமை அதிகாரம் பற்றி அதிகமாய் அறியாமல் இருந்தார்கள். ஆனால் கெனசரேத்து ஊர் ஜனங்களோ இயேசுவின் வார்த்தை தொடுதல் மட்டுமல்ல, அவர் அணிந்திருக்கும் வஸ்திரத்திலும் கூட வல்லமை உண்டு என்கிற மிக பெரிய விசுவாசத்தை வைத்திருந்தார்கள். பிரியமானவர்களே, நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது நமக்கு நிச்சயம் பதில் உண்டு. விசுவாசத்தினால்தான் நாமும் கர்த்தரிடத்திலிருந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் இன்னும் கூட விசுவாசத்தில் வளரும்படியாக உம்முடைய கிருபையினால் நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.